இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில இருக்கு. ரொம்ப உலக பிரசக்தி பெற்ற அம்மன் கோயில். இந்த கோயிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் வருவதுண்டு. ஆடி மாதம் வந்து அந்த கோயிலுடைய திருவிழா நடக்கும். நிறைய பேர் இதுல போயிருப்பீங்க. நிறைய பேர் அந்த அம்மனை தரிசிச்சிருப்பீங்க. தொடர்ந்து போகக்கூடியவர்கள் கூட இருப்பீங்க. அந்த கோயில்ல ஒரு பிரச்சனைங்க, ரொம்ப முக்கியமான பிரச்சனை, அதுவும் சாதி பிரச்சனை. என்னங்க கோயில் என்னங்க சாதி பிரச்சனை அப்படின்னு போனவங்க, அதை பற்றி பெரிய அளவுக்கு தெரியாதவங்க இருப்பீங்க. சிலருக்கு இந்த பிரச்சனையை அண்மை காலமாக கவனிச்சுட்டு இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனையோ கொஞ்சம் ஓரளவு தெரியும். அந்த பிரச்சனையுடைய முழு விவரத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இருக்கன்குடி அப்படிங்கிறது சாத்தூர் அந்த கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஒரு ஊர். அந்த ஊர்ல இந்த அம்மன் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இடத்துல தோன்றியதாக அந்த மக்களால் நம்பப்படுகிறது. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த 9 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த அம்மனை முதலாக இது பண்ணி அதற்கு பிறகு கோயிலாக உருவெடுத்து அந்த கோயில் வந்து வழிபடப்பட்டு இருக்கு. பல லட்சக்கணக்கான பக்தர்களின் இதை வந்து அந்த கோயில் கொண்டிருக்கு. பலரும் அங்க போய் முடி எடுக்கிறது, காது குத்துறது, நேர்ச்சிக்கடன் செஞ்சு அதை வந்து வழிபடுறது அப்படிங்கிற இதுல இருக்கிறாங்க. இதுல வந்து முழுக்க இருக்கன்குடி அப்படிங்கிற ஊர் வந்து 2500 குடும்பங்களுக்கு மேல தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய ஊர். அதுல நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு 50-60 வீடு இருக்கிறாங்க. பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவங்க அதே போல ஒரு 50-60 வீடுகள் இருக்காங்க. ஆசாரி இருக்கிறாங்க. அருந்ததீர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து வண்ணார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்காங்க. ஒரு 5 வீடு 6 வீடு இருக்கக்கூடிய சமூகங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம குறிப்பா தேவேந்திர குல வேளாளர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தால் எந்த விதமான பாதிப்புக்கும் ஆட்படாமல் அவர்கள் பார்த்துக்கு இருக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அந்த பிள்ளைமாறு ஆசாரி எல்லாம் இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய வசிக்கக்கூடிய திருவழியா தான் வரணும். அந்த அவர்கள் வந்து அவங்க வீட்டு முன்னால மாவிளக்கு, அந்த கண்மலர் இதெல்லாம் வச்சு வணிகமும் செய்யறாங்க. இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் கோயிலுக்கு உள்ள போகக்கூடிய வழிகளில் 2 பக்கமும் வந்து கடைகள் வச்சு அந்த தேங்காய் பழம், மலரு, மாலை, இந்த மாதிரியான பத்தி சூடம் இதெல்லாம் வைக்கக்கூடிய வணிகத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது போக இங்க வந்து குளிக்கிறதுக்கு அந்த அந்த சடங்குகள்லாம் செய்யறதுக்காக உடை மாற்றுறதுக்கு இந்த மாதிரியான பேசிக் இது இருக்கு இல்லையா, தேவைகள் இருக்கு இல்லையா, அடிப்படை தேவைகள். அதற்காக அந்த ஆற்றங்கரையில் அந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் வந்து ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு. அந்த கரையின் ஓரமாக சில வசதிகளை ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்துட்டு இந்த மாதிரியான அந்த கோயிலை சார்ந்த வணிகங்கள் அங்க இருக்கு. இந்த கோயில் வந்து அறநிலையத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்த ராமமூர்த்தி அப்படிங்கிறவர் அந்த கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவராக இருக்கிறாரு. இது அந்த கோயிலுடைய கட்டமைப்பு. ஆண்டுதோறும் ஆடி மாசம் இந்த திருவிழா நடக்கும். திருவிழா நடக்கும் பொழுது என்ன மாதிரியான நடைமுறை இருக்கும் அப்படின்னா, இந்த கோயில்ல பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை வாங்கக்கூடியவர் இருக்கன்குடியை சேர்ந்த ஊர் தலைவர், தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். அவங்களுக்கு மண்டபப்படி இருக்கு. அந்த மண்டபத்தில் வச்சு அவர்களுக்கு மரியாதை வழங்கப்படும். இது வந்து ஒரு நடைமுறை. அந்த திருவிழா தொடங்குறதுக்கு முதல் வார வெள்ளிக்கிழமை வந்து கொடி நட்டு ஒரு கோயில் திருவிழா எப்படி தொடங்குமோ அந்த மாதிரியான தொடங்கும். எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. பல 100 ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கக்கூடிய மரபு. இப்போ அந்த கிழக்கு ஒன்றியத்திற்குள்ள 52 கிராமங்கள் இருக்குதுங்க. அந்த 52 கிராமங்களில் எல்லா கிராமங்களிலுமே பெரும்பான்மையாக தேவேந்திர குல வேளாளர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் சாத்தூர் முழுக்குமே 18 பட்டின்னு தனியா ஒரு கட்டமைப்பு இருக்கு. அது இந்த இருக்கன்குடி அந்த 18 பட்டியல வராது. இந்த 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கக்கூடிய அந்த வட்டாரத்துல கோயிலுக்கு தொடர்பு இல்லாம வெகு தூரத்துல வந்து நத்தம்பட்டி ஊர் பேரே நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரு தடவைக்கு நோட சொல்லிக்கோங்க. நத்தத்துப்பட்டி. நத்தம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஊர் நத்தம்னா நில அளவைகள்ல என்னவா குறிப்பிடப்படுது அப்படிங்கறதெல்லாம் பாத்துக்கோங்க. ஒரே ஒரு ஊர் மட்டும் ஒரு 400 குடும்பங்கள் வசிக்கக்கூடிய மறவர் சமூகம் வசிக்கக்கூடிய ஊர் இருக்குதுங்க, நத்தத்துப்பட்டி. அந்த ஊர் மக்களுக்கும் ஒரு உரிமை இருக்கு. அது என்ன டாமினேஷன்ல கிடைக்கப்பட்டிருக்கும்னு உங்களுடைய அனுமானத்துக்கே விட்டுக்கிறேன். அது வந்து கோயிலினுடைய தல வரலாறு பற்றி நம்ம ஒரு டீட்டெயிலா பேச வேண்டியது இருக்குது. அது ஒரு காணொலியாக நம்ம சொல்லும் பொழுது அந்த பல உண்மைகளை, அதிர்ச்சி தரும் உண்மைகள் எல்லாம் நம்ம பேசுவோம். இதுல இப்ப இருக்கக்கூடிய இதை மட்டும் பேசுவோம். அப்ப அந்த நத்தத்துப்பட்டியை சேர்ந்தவர்கள் வந்து சாமியை தூக்கிட்டு வரக்கூடிய வேலையை அந்த உரிமையை பெற்றிருக்கிறாங்க, அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது ஒரு சத்தம் இல்லாம எல்லாம் போயிருக்கு. 1995ஆம் ஆண்டு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்குது. 1995ல ஒரு பிரச்சனையை நத்தத்துப்பட்டிக்காரவங்க கிளப்புறாங்க. தங்களுடைய சாதிய மேட்டிமைத்தனம், அந்த ஆதிக்க குணம், அந்த வன்முறை சிந்தனையில ஒரு இது உதிக்குது. என்ன உதிக்குதுன்னா, அன்னைக்கு ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி, அதுல வந்து பெரிய செல்வாக்கு இருக்கக்கூடியது சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், இந்த மாதிரியான நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க தான்.
சோ இவங்களை வச்சு என்ன செய்யலாம்னா இந்த கோயிலையே நம்ம அபகரிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய திட்டம் எல்லாம் தீட்டி ஊராட்சி வரையறை இருக்கு இல்லையா, அதுல இது இருக்கன்குடி ஊராட்சிக்கு பேரே இருக்கன்குடிங்க. எப்படிங்க? பேரே இருக்கன்குடி மாரியம்மன் கோயில். இருக்கன்குடியில் அமையப்பட்டிருக்கக்கூடிய இருக்கன்குடி மாரியம்மன் கோயில். அந்த அம்மனுடைய கோயிலை நத்தத்துப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கோயிலாக மாற்ற சதித்திட்டம் தீட்டி வரையறை பாருங்க. முதல் வீடு இருக்கன்குடி அப்படின்னா, இருக்கன்குடியோட ஊராட்சின்னா 5வது வீட்டுல அப்படி கொண்டு போய் இருக்கன்குடி அப்படி போய் பெண்டு பண்ணி சுத்தி திருப்பி விட்டு அந்த நடுவுல இருக்கக்கூடிய கோயில நத்தத்துப்பட்டி அங்க இருந்து ஒரு வட்டத்தை போட்டு பொருந்தாத ஒரு அமைப்பை உருவாக்கி நத்தத்துப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில தான் கோயில் இருக்கு அப்படின்னு பேரையே இருக்கன்குடி மாரியம்மன் கோயில நத்தத்துப்பட்டி மாரியம்மன் கோயிலா மாத்தணும். இதுதான் அவங்களுடைய சதித்திட்டம் செஞ்சு வைக்கிறாங்க. வந்த உடனே பிரச்சனை பூதாகரமாகுது. அதுக்கப்புறம் நீதிமன்றங்களுக்கு போகுது. கீழமை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம்னு தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, இது இருக்கன்குடி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கோயில் தான், இருக்கன்குடி பஞ்சாயத்துக்கு உட்பட்டு தான் இருக்கு, பேரே இருக்கன்குடி பஞ்சாயத்து. தீர்ப்பு எல்லாமே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு சாதகமாக வருது. இது இப்ப வரைக்கும் அந்த தீர்ப்புகள் அப்படியே இருக்கு. என்னவா அது மெல்ல மெல்ல இந்த ஒரு பிரச்சனை மீண்டும் அந்த தீர்ப்புகளுக்கு அப்புறம் அப்படியே இதாகுது. 2004ஆம் ஆண்டு வாக்குல மீண்டும் ஒரு இதே மாதிரியான எல்லை பிரச்சனை உருவாகுது. அப்ப இந்த பிரச்சனை புதிய முனிசிபல் தலைவர் டாக்டர் ஐயா அவர்களுடைய கவனத்துக்கு வந்தோடனே அவங்களும் சில டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. கோர்ட்டுக்கு போறதுக்கு வைக்கிறதுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுத்து அந்த மாதிரியான ஹெல்ப் எல்லாம் பண்ணி மீண்டும் இந்த பிரச்சனை கோர்ட்டுக்கு போய் உயர்நீதிமன்றம் வரை போய் மீண்டும் அதே மாதிரி தேவேந்திரகுல வேளாளருக்கு சாதகமான தீர்ப்பையே வருது. அதன் பிறகு அமைதியா இருக்கு. இத்தனை ஆண்டு காலம் அமைதியா இருக்கு. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு தற்போது மறவர் சமூகத்துல மிகப்பெரிய புரட்சியாளராக அறியப்படுகிற ஆட்டோ டிரைவர் இசக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இப்ப வளர்ந்து வர மிகப்பெரிய தலைவரா இருக்கிறாரு. அவரை தெரியாதவங்க உலக நாடுகள் எங்கேயுமே இருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு தலைவர்கிட்ட இந்த ஊர் பிரச்சனை, அப்படியா மறவர்களை மீறி அங்க அப்படியா வாங்க நான் வரேன் அப்படின்னு அவங்களுக்கு ஆதரவா இங்க என்ன பிரச்சனையை தூண்டுறாங்க அப்படின்னா, பரிவட்டம் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு மட்டும் கட்டக்கூடாது. எப்படி கோயிலை உருவாக்கி தங்களுடைய ஊர் கோயில், அறநிலைத்துறையெல்லாம் உருவாகிறதுக்கு முன்பு என்னன்னா அது தேவேந்திரகுல வேளாளருடைய ஊர் கோயில், அவங்க கோயில், அவங்களுடைய சாமி. இது இந்த அரசு கட்டமைப்புக்கு வந்தோன்னா இந்த கோயில் ஒரு ஜனநாயகப்படுத்தப்படுது. அப்ப வழக்கம் போல நடந்துட்டு தான் இருக்குது. இதுல எங்களுக்கும் பரிவட்டம் கட்டணும் அப்படின்னு ஊர் தரப்புல ஏற்கனவே அந்த புகைச்சல் இருக்குது. அந்த ஊர்க்காரவங்களால இதை ஏத்துக்க முடியாம இருக்குது. ஏன் ஏத்துக்க முடியாம இருக்குன்னா, இரு மரங்களும் கடைகளை வச்சு தங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்கள் அவங்களுடைய கோயில்ல அதை செஞ்சுட்டு இருக்கக்கூடியதை பொறுத்துக்க முடியாம இது பண்றாங்க. அது எசக்கி காதுக்கு போனோடனே எசக்கி நீங்க பாத்துப்பீங்க, அது இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா கூட பாருங்க, ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுது, பிரச்சனைகள் இது பண்றாங்க. எங்களுக்கும் அவங்க முதல் மரியாதை வேணும் அப்படி இப்படின்னு எல்லாம் பண்றாங்க. அவங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த இதை வச்சு அப்பவே 1995 மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் ஒருத்தர் இருந்தாரு. அதுவும் அவருடைய சமூகத்தை சேர்ந்தவர். இவங்க எல்லாம் சேர்ந்து போட்ட திட்டம் தான் அது முறியடிக்கப்பட்டே வருது. அண்மையிலையும் இந்த லோக்கல்ல தங்கம் தென்னரசு குறிப்பிட்ட பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அங்க அருப்புக்கோட்டையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் KKSSR, இவங்களும் எவ்வளவு ஜனநாயக தன்மை உள்ள சமூக சீர்திருத்தவாதிகள்னு உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இருவருமே சாதி வீரர்கள். KKSSR ரெட்டியாரு, அவர் ரெட்டியார் மாநாட்டுல பேசுனது கேட்டிருப்பீங்க. தங்கம் தென்னரசு முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர், அவர் எவ்வளவு பெரிய சாதி வீரி பிடிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க உள்ள பல இதை வச்சுக்கிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த உரிமை கேட்டு வந்துச்சு இல்லையா, இதுக்கு பின்னால நின்று ஆதரவா எப்படியாவது தேவேந்திரகுல வேளாளர்களிடமிருந்து இந்த கோயிலை அபகரிக்கணும். ஏன் அபகரிக்கணும்னா, அந்த கோயில் பிரசித்தி பெற்ற கோயில் என்பதால் இல்லை, அதை சுற்றி இருக்கக்கூடிய வணிகம், அதில் புழங்கக்கூடிய பணம், அந்த வணிகத்தையும் அந்த வருமானத்தையும் வச்சு இவங்க ஏதோ தங்களால முடிஞ்ச அளவுக்கு தங்களுடைய குடும்ப சுமையை போக்கிக்கிறது, தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக்கிறது, இப்படி இருக்காங்க இல்லையா. இது இவர்களுக்கு மனசை போட்டு பிசையுது. இதுதான் அப்பப்ப கொடுக்கக்கூடிய இந்த இடையூறுக்கு காரணம். பெரும்பான்மையாக 2000 குடும்பத்துக்கு மேல இருக்கக்கூடியவங்களை அவங்க டாமினேட் பண்ண முடியாதனால அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த பிரச்சனையை கொண்டு வராங்க. இந்த பிரச்சனை மீண்டும் கோர்ட்டுக்கு போகுது. கடந்த வருஷம் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில அப்படி எல்லாம் புதுசா உருவாக்க முடியாது. அவங்க என்ன கேட்கறாங்க, அதனால ஒருத்தருக்கே பரிவட்டம் கட்டுறீங்க, எங்களுக்கு ஒரு வருஷம் அவங்களுக்கு ஒரு வருஷம் மாத்தி கட்டுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப சொல்ல தேவேந்திரகுல வேளாளர் என்ன கேட்கறாங்க, சரி ஓகே, சாமி கூறத ஒரு வருஷம் நீங்க பண்ணுங்க, ஒரு வருஷம் நாங்க பண்றேங்க அப்படின்னு பிரச்சனையான ஒண்ணு. இது கம்யூனல் கிளாஷ் ஆகுது. இப்ப உங்களுடைய வேலையே எந்தெந்த கோயில்ல என்னென்ன செய்யறாங்கிறதெல்லாம் நிச்சயமா இது குறித்து ஒரு நீண்ட நெடிய மறவர் சமூகத்தினுடைய அட்டூழியத்தை
எல்லாரும் இல்ல, மரவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அட்டூழியதாரர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் நடக்கக்கூடிய அட்டூழியத்தை நிச்சயமாக டீட்டெயிலா நம்ம பேசியே ஆகணும். அது குறித்து இன்னொரு காணொலியில பேசுவோம். இந்த கோயிலை பொறுத்தளவு இப்படி முடியுது. இந்த ஆண்டு திருவிழா வரும்பொழுதும் அதே மாதிரியான பிரச்சனை வருது. இது நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்துல தீர்ப்பு இல்லாமல் நின்னாலும் கூட இந்த கோயில் நிர்வாகம் இருக்கக்கூடிய சூழல் ஆண்டாண்டு காலமாக நடந்துட்டு இருக்க நடைமுறை அப்படின்னு தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பரிவட்டம் கட்டி இந்த நிகழ்ச்சி நடக்குது. இது ஒரு புறம். மறுபுறம் இந்த அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு அந்த ஊராட்சி பிரதிநிதிகள்கிட்ட கூட அனுமதி வாங்காம கோயில் இருக்கக்கூடியது கிழக்கு பக்கம் பார்த்து வாசல் இருக்கு. நியாயமா அந்த ஆர்ச் எல்லாம் எப்படி கட்டுவாங்க? கோயிலுடைய முகப்பு எந்த பகுதியில் இருக்கோ அந்த பகுதியில தான் ஆர்ச் கட்டுவாங்க. இதுதான் உலக நடைமுறை. தமிழ்நாட்டில் இருக்க ஆயிரக்கணக்கான கோயில்களிலையும் அந்த கோயிலுடைய முகப்பு, அந்த ஆர்ச்னு சொல்லக்கூடிய அந்த வளைவு, இதெல்லாம் எங்க கட்டுவாங்கன்னா கோயிலுடைய முற்பகுதியில கட்டுவாங்க. கோயிலோட முற்பகுதியில தான் அந்த நடைமுறை போறது, வழிபடுறது, இது எல்லாமே நடந்துட்டு இருக்குங்க. இது ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் இதை பொறுத்துக்கொள்ள முடியாத இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சாதி வெறி பிடிச்ச சாதியவாதிகள், அதுவும் குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எதிராகவே கட்டமைக்கப்பட்ட அந்த சாதிய கூறு கொண்டவர்கள் என்ன பண்றாங்கன்னா, கோயிலுக்கு பின்பகுதியில மேற்கு பகுதியில போய் கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு ஆர்ச் கட்டுறது. ஏன்னா இந்த இவர்களுடைய புழக்க வழக்கத்தை குறைக்கிறது. இந்த பக்கம் போனா தானே இவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற மாதிரி இருக்கு. டோட்டலா அந்த கோயில பிற்பகுதியில திருப்பிட்டோம்னா இவங்க பின்னால டாமினேட் பண்ண முடியாது, இந்த பக்கம் இருந்து வேலைகளை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம பலர் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயை செலவழிச்சு நமக்கு செய்யறாங்க. கோயிலை ஒட்டி 3 மயானங்களை அமைச்சு வச்சிருக்காங்க. எப்படி பாருங்க, பள்ளிக்கூடம் பக்கத்துல பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் தூரத்துல டாஸ்மாக் இருக்கக்கூடாதுன்றது வரைக்கும் ஒரு பொது புரிதல்ல, பொது நடைமுறையில இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல மயானத்தை 3 மயானத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க கோயிலுக்கு அருகாமை. எப்படியாவது தேவேந்திர குல வேளாளர்களை இது இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலிலிருந்து அப்புறப்படுத்தி வெளியெடுத்துட்டு, எவ்வளவு பெரிய வக்கரம், எவ்வளவு சாதிய வன்மம் பாருங்க. நூற்றுக்கணக்கான கோயில்கள் இவர்களால் பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டு, பல கோயில்கள் திருவிழாவே நிக்கப்பட்டு, தேர்கள் ஓடாமல் நின்று பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த கோயில் முழுக்க முழுக்க எல்லாருக்கும் தெரியும், பேரே இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில். நம்ம எல்லா மாரியம்மன் கோயிலையும் முன்னால ஒரு பேர் ஒட்டிருக்கும். பெரும்பாலான பிரசித்தி பெற்ற உதாரணத்துக்கு சமயபுரம் மாரியம்மன் கோயில். சமயபுரத்தை எடுத்துட்டு அந்த மாரியம்மன், மாரின்னா மலை, தங்களுக்கு மலை கொடுக்கக்கூடிய கடவுளாக தேவேந்திர குல வேளாளர்கள், அதுவும் குறிப்பாக அந்த உழவுக்கு அந்த அடிப்படையில உருவாகக்கூடியதுதான் மாரியம்மன் கோயில்கள். இன்னைக்கு மக்கள் தொகை விரிவாக்கம், மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகமாகுது, பல இடங்களை ஜனநாயகப்படுத்தப்பட்டு எல்லாரும் கோயில கும்பிடுறாங்க, சாமி கும்பிடுறாங்க. அதே இருக்கக்கூடிய 5 வீடு 4 வீடு இருக்கக்கூடிய சமூகங்கள் கூட அங்க நிம்மதியா இருக்கிறாங்க. இவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை. இதே ஒரு 5 வீடு 4 வீடு இருக்கக்கூடிய குடும்பங்கள், சமூகத்தை சேர்ந்தவர்கள் மரவர் சமூகத்தினுடைய ஊர்கள் இருந்துட முடியுமா? நூற்றுக்கணக்கான கிராமங்கள் நாடா சமூகம் காலி செஞ்சு வந்திருக்காங்க. திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம் யாதவர் சமூகம், தேவேந்திர குல வேளாளர் சமூகம். இப்படி அண்மையில் கூட மணக்கரையின் ஒரு ஊர்ல மணியின் ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அந்த குடும்பமே இன்னைக்கு அந்த ஊர்ல கிடையாது. என்ன அட்டூழியங்க, என்ன அக்கிரமம், சாதி அக்கிரமம். இதுல பலர் இப்ப அண்மையில கூட திருமாறன் ஒரு மாநாட்டுல கலந்துக்கிட்டு பயங்கரமா பேசுறாரு. நீங்க எங்களை விரோதியா நினைக்கிறீங்க, திராவிடம் தாங்க நம்மளை பிரிச்சுட்டான், கசப்புகளை எல்லாம் நம்ம பேசக்கூடாதுங்க. அண்ணன் திருமாறனுக்கு இந்த காணொலி கடந்த ஒரு காணொலி போட்டோம், இந்த காணொலி கூட ஒரு அழைப்பு கொடுக்குறோம். அண்ணன் திருமாறன் வாங்க, எனக்கு தெரியாதவங்கள நம்ம 2 பேரும் சகோதரர்களா பேசக்கூடியவர்கள், பழகக்கூடியவர்கள் தான். வாங்களே, நாம இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில் போவோம், அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அங்க போய் ஆய்வு செய்வோம். ஆய்வு செஞ்சு அது மரவர் சமூகத்துக்கு பாத்தியப்பட்டது, அதுக்கு முகாந்திரம் இருந்துச்சுன்னா ஒப்படைச்சிட்டு வந்துருவோம். இல்ல அப்படின்னா மரவர் சமூகத்தை கூப்பிட்டு, உங்களால பேச முடியுமா, உங்களுக்கு திராணி இருக்கா, தெம்பு இருக்கா, என்னப்பா இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த கோயில் ஆண்டாண்டு காலமா அவங்களுடைய இதுல இருக்கக்கூடிய கோயிலை கொண்டு நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்களை இந்த பிரச்சனை பண்ணாம இது பண்ணிடலாமா, சொல்லலாமா? வாங்களே, திராவிடனை உள்ள பூர விடாம பாத்துக்கலாம், திராவிடனை வாசல்லே நிப்பாட்டிடுவோம். எல்லாத்துக்கும் காரணம் திராவிட. இங்க நடக்கக்கூடிய சாதிய கொலைகள், சாதிய அட்டூழியங்களுக்கு செய்யறவங்க காரணம் இல்ல. இதெல்லாம் ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. இப்படி எல்லாம் திராவிடத்தின் மீது பழிய போட்டு சாதி வெறியர்களை காப்பாத்துறதா. உங்களை விட பெரிய சாதி வெறி யாரும் இருக்க முடியாது. எவன்டா அவன் இமானுவேல்னு ஒருத்தர் பேசும்பொழுது நீங்களும் அதே மேடையில தான் உட்காந்துருக்கீங்க. நீங்க அப்படிலாம் ஒன்றும் தடுக்கல, சரியா? எல்லாம் சமூக சமத்துவம் உண்டாகணுங்கிறது தான் எல்லாருடைய ஆசை. அதுக்குதான் நீங்க எந்தெந்த மேடைகள்ல எப்படி கலந்துட்டீங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா தொடர்ந்து இந்த மேடைகள்லயே அதை பேசி மட்டும் வண்டி ஓட்ட முடியாது. எசக்கின்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரியாத ஆள் கிடையாது. உங்களுக்கு என்னை விட ரொம்ப நல்லா தெரியும். அது என்ன ஹிஸ்டரிங்கிறதும் நாம சொல்ல வேண்டியது இல்லை, எப்படி வந்தாரு அப்படின்னு தெரியும். ஏப்பா என்னப்பா தூத்துக்குடியில சாதிகளை உருவாக்க பாக்குற நீ இவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது, அந்த கோயில் அவங்களோட எங்க சொல்லுங்களேன் பாப்போம். என்னது இது, என்ன அநியாயம் இது? இருக்கன்குடி மாரியம்மன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களால் நம்பப்படுது. எசக்கி உள்ளிட்ட சாதி வெறியர்களுக்கு இந்த கோயிலினுடைய இதுல அராஜகம் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், ஒரு முடி திருடுன
வெட்டி போடுற மயிரை திருடின ஒருத்தன் அறங்காவலர் குழு தலைவர். அவனை இவனெல்லாம் கைக்குள்ள போட்டுக்கிட்டு தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளருக்கு இடையூறு கொடுக்கறதாக நினைச்சிட்டு இந்த அம்மனுடைய வழிபாட்டில் தலையிட்டு இந்த அம்மனுடைய பிரச்சனை பண்ணீங்கன்னா சத்தியமா அந்த அந்த ஊர் பேரே நத்தம் என்ன, அந்த ஊரே காலி செய்யற அளவுக்கு அந்த ஆத்தா செஞ்சிருவான். அப்புறம் எசைக்குதான் தான் ஊர்ல ஒரு 100 ஏக்கர் நிலத்தை வாங்கி வச்சு வீடு கட்டி தான் வீட்டை ஒட்டி தான் எல்லாத்தையும் குடிய மாத்தணும். பாத்துக்க எல்லாரும் எவ்வளவு பெரிய அப்பட்டமான அநியாயம். உழைச்சு திங்கிற ஒரு ஐடியாவுமே கிடையாதா? உழைச்சு சாப்பிடுற யாரை பார்த்தாலும் பிடிக்காதா? நீ எத்தனை ஆண்டு காலத்துக்கு 2028 இதே மாதிரியான சாதிய வக்கரத்தோடு வன்மத்தோடு நீ எத்தனை ஆண்டு காலத்துக்கு இந்த ஒட்டுமொத்த சமூகமும் நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு, அமைதி இல்லாம இருக்கிறதுக்கு, ஒண்ணும் இல்லாம இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். இப்படித்தான் போன மாசம் முந்தின மாசம் நடந்த அந்த ஆண்டாள் கோயில் திருவிழாவிலையும் அப்படித்தான். என்ன பேராசை இது? உழைச்சவன் கலைச்சவன் இங்க வந்து எல்லாத்தையும் மேடு பள்ளமா இருந்ததை சமன் செஞ்சு எல்லாத்தையும் உருவாக்குறது இவன். இதை உழைக்காம போய் எப்படியாவது ஆட்டையை போனுங்கிற தவிர வேற சிந்தனையே இருக்காது அவங்களுக்கு. இது என்ன மோசமான சிந்தனை? அண்மையில வந்து ஏற்கனவே புதிய முயற்சி தொடர்ந்து இதில் தலையிட்டு மக்களுக்கு ஆதரவாக உறுதுணையாக நிக்குது, அரணாக நிக்குது. இப்ப அண்மையில தலைவர் அவர்கள் இப்ப வந்து அந்த ஊர் பக்கம் சுற்றுப்பயணம் போகும்போது மக்கள் சந்திச்சு இந்த பிரச்சனை ஏற்கனவே தெரியாத பிரச்சனை கிடையாது. இப்ப அண்மையில வந்து சந்திச்சு அந்த பிரச்சனையை வந்து இது பண்றாங்க. அப்படியெல்லாம் புதிய முயற்சி ஒரு காலத்திலையும் இதுக்கு அனுமதிக்காது. அதான் தலைவர் அவர்கள் வருகின்ற செப்டம்பர் 24 இதுக்கு பிரத்யேகமாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். அப்படிலாம் வந்து சண்டியத்தனம் செஞ்சு, ரவுடித்தனம் செஞ்சு, போக்கிரித்தனம் செஞ்சு, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஒரு ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் பல 100 ஆண்டு காலம் பல பிரச்சனைகளுக்கு எதிர்கொண்டு தற்போதுதான் தத்தி உழைச்சு முன்னேறி வர்றாங்க. அதை கூட உங்களுக்கு பொறுத்து கொள்ள முடியலன்னா அதற்கு எந்த எல்லைக்கும் போய் அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்கு அந்த ஊர் மக்களும் எல்லாரும் தயாரா இருக்காங்க. அந்த 52 கிராம மக்களை திரட்டி புதிய முயற்சி ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்ட தலைவர் அவர்களை அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க. தங்களுடைய சாதிய வக்கரத்தை வன்மத்தை மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு எல்லோருடையும் சகோதரத்துவமா வளர்றது, மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறது, அவங்களுடைய வளர்ச்சியில் வந்து வயிறு எறிகிறது, இதெல்லாம் விட்டுட்டு உழைச்சு தாங்களும் வாழ்ந்து தங்களை சுற்றி இருக்கவங்களோடும் அந்த வாழ்க்கையையும் அந்த அவங்களுடைய வளர்ச்சியையும் ஏத்துக்கக்கூடிய பக்கத்துக்கு இதெல்லாம் புரியாது உங்களுக்கு. ஏன்னா இது மாதிரியான புரிதல் நீங்க இல்ல. எல்லாமே தங்களுடைய அந்த இதை வந்து அந்த குணாதிசயத்தை அந்த வன்முறை குணாதிசயத்தை காமிச்சு எல்லாத்தையும் அரட்டி உருட்டி மிரட்டி எப்படியாவது எல்லாத்தையும் அபகரிச்சு எல்லாம் நாங்க தான் இன்னும் சுத்தி கொஞ்சம் அப்படி உங்களை எல்லாம் எல்லைக்கு சுருக்கி விடாம இருந்தா அமெரிக்காவை கண்டுபிடிச்சது நாங்க தான், ஆப்பிரிக்காவை கண்டுபிடிச்சது நாங்க தான், இந்த உலகத்துக்கே எல்லாத்தையும் கத்துக் கொடுத்தது நாங்க தாங்கிற வரைக்கும் வருவீங்க. அப்படிலாம் அந்த குணாதிசயத்தை விடுங்க. இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் நீங்கள் ஒரு துரும்பு. இந்த சமூக கட்டமைப்பில் நீங்களும் ஒரு கட்டமைப்புல வாழ்றீங்க. ஏதோ காமாசோமான்னு போன போக்குல வாழ்ந்துட்டு இருந்ததெல்லாம் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்டமைப்புக்கு வந்துருச்சு, அரசு கட்டமைப்பு வந்துருச்சு, சட்ட கட்டமைப்புக்கு வந்துருச்சு. எல்லா சமூகங்களுக்கும் இங்க சட்டத்தின் முன்பு சமம் என்கிற ஜனநாயக தத்துவத்துக்கு கட்டுப்பாட்டுல வந்துட்டோம். இனியாவது திருந்துங்க, வருதுங்க. இப்படியே போச்சுன்னா இது உண்மையிலே பொது சமூகங்கள் எப்படி உண்மையாவே நீங்க வந்து அதுவும் தனித்தனி கிராமங்கள்ல இருக்கிறவங்களை விட்டுட்டு சில கலந்து வசிக்கக்கூடிய கிராமங்கள்ல போய் அவங்கள்ட்ட வாழ்நிலை, அவங்க மத்தவங்கள்ட்ட பழகக்கூடியது எல்லாத்தையும் வந்து வெளி உலகத்துக்கு வாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்தை போட்டு இந்த கோபியும் சுதாகர் சொன்ன மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டு இந்த முக்க தாண்டி எதுவுமே தெரியாம நம்ம ஒரு இறுக்கமா பூட்டி வச்சுக்கிட்டு இதுதான்டா உலகம், நம்ம தாண்டா எல்லாம், அப்படித்தான்டா சமூக வலைதளத்தான் அப்படித்தான் நாங்க அப்படித்தான் அப்படி எழுதுறான். எத்தனை காலத்துக்கு அப்படித்தான் இருக்க முடியும்? அப்படிலாம் இருக்க முடியாது. அப்படிலாம் இருக்கவே முடியாது. ஏன்னா இதை விட கொடூரமாக இருந்த ஹிட்லர் வகையறாவங்களே இன்னைக்கு எப்படிலாம் உலகத்துல இருக்கிறாங்க. இன்னும் அதெல்லாம் வந்து உலக வரலாறுகளை, ஒவ்வொரு சமூக கட்டமைப்புகளை, பரிணாமங்களை எல்லாம் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த பொது சிந்தனை வரும். அப்பதான் அந்த இறுக்கமான மனதில இருந்து நம்ம வந்து இந்த நாகரிகங்கள் எப்படி வளர்ந்துட்டு வருது, இந்த மக்கள் எப்படி எல்லாம் வந்து தகவமைச்சிட்டு வர்றாங்க, சமூகம் எப்படி தகவமைக்கப்பட்டு இருக்குது, எல்லாம் ஒரு பெரிய தியரி. சரியா? அதுக்குள்ள எல்லாம் பூந்து அதையெல்லாம் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி அப்படியெல்லாம் வந்து தான் மட்டும் அப்படிங்கிற அகபாவத்தோடு அப்படி அந்த திமிரோடு எல்லா இடத்திலும் அந்த உங்களுடைய குணாதிசயங்கள் செல்லுபடி ஆகாது. அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் என்பது தேவேந்திர குல வேளாளர்களால் உருவாக்கப்பட்டு எந்த விதமான பெரிய குற்றங்கள் அந்த அரங்காவலர் எல்லாம் கூட இல்லாம தேவேந்திர குல வேளாளரின் கோயிலாக இருந்துச்சுன்னா இப்ப இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெருக்கடிகள் கூட இல்லாம ரொம்ப அந்த ஒரு அந்த அதே இயல்போடு இருக்கும். அந்த அளவுக்கு அந்த தன்மையான மக்கள்கிட்ட அந்த கோயில் நிம்மதியா இருக்குது, சரியா இருக்குது. அதுக்குள்ள புகுந்து உங்களுடைய ஊழல் சிந்தனையை கொண்டு போய் அதுக்குள்ள விடணுன்ற எந்த விதமான சிந்தனையும் அதுக்குள்ள விடக்கூடாது. மாவட்ட ஆட்சியர் உட்பட 8 வார காலத்துக்குள்ள அந்த வரையறை அந்த எல்லை வரையறை வந்து பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும்னு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிச்சு, நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. ஆனா அதை செயல்படுத்தக்கூடிய அந்த லோக்கல் பாடியில இருக்கக்கூடியவங்கல்ல அதை வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து ஒட்டுமொத்தமாக குற்றம் செய்கிறவர்கள் திருந்தியே தீரணும், வருந்தியே தீரணும்.
எல்லாத்தையும் அபகரிக்குங்கிற அந்த பேராசை குணத்தை விட்டுறணும்.